டேய் என்னடா என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்த. ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் உனக்கு? சில ஒர்க்ஸ் எல்லாம் எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே முடிச்சிடலான்னு பாக்குறேன். சரி என்ன எதுக்கு வர சொன்ன? அசோக், நம்ம கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்கு அட்வான்ஸா சேலரி கொடுக்குற மாதிரி பெனிஃபிட் ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கா? என்னடா பாஸையே இன்டர்வியூ பண்றியா? டேய் விளையாடாம சொல்றா. பெனிஃபிட் ஸ்கீமை பத்தி ஒரு 108 பேஜஸ் இருக்கு. சடனா எப்படி சொல்றதுடா? எம்ப்ளாயிஸ்க்கு அட்வான்ஸா சேலரி கொடுக்க முடியுமா இல்லையா? அட்வான்ஸா சேலரியா? யாருக்குடா? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு 2 ப்ரொசீஜர் இருக்கலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேய் நான் சீரியஸா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸோட பேசேன்டா. இங்க பாரு, காத்தாடிக்கும் வால் இருக்கு, குரங்குக்கும் வால் இருக்கு. அதுக்காக குரங்கு காத்தாடி ஆகுமா? இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் அப்படிதான்டா பேசிக்கிட்டு இருக்க. டேய் இப்ப நம்ம கம்பெனில அட்வான்ஸா சேலரி கொடுக்க முடியுமா முடியாதா? கரெக்டா சொல்லு. கூகுள்ல தேடி சொல்றேன். அசோக், ஹேய் ராம், ப்ரொசீஜர் எப்படி இருந்தா என்னடா? இந்த கம்பெனியோட பாஸ் நீதான். இந்த மாதிரி செய்டானா நான் அந்த மாதிரி செய்ய போறேன். இதுக்கு எதுக்குடா பில்டப்? இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். Thank you so much. Good job. விஷயம் என்னன்னு நீ எனக்கு கரெக்டா சொல்லு. நீங்க கோவப்படக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? அது நீ சொல்றத வச்சு நான் முடிவு பண்றேன். அக்கா ஃபேமிலியோட வெளியே போகலான்னு சொன்னாங்க. நீங்களும் எங்களோட வரலாம்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க அக்காவோட இந்த பிளான். பார்த்து மெதுவா. நான் கூட வரலாமா? பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ஆமாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு புது ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ்ங்க, இத போட்டுட்டு என் கூட வாங்க ப்ளீஸ்ங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் வீட்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் கிளம்பினாலும் எனக்கு லேட் ஆயிடுது. 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் தான். அது எப்படி? எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் ரொம்ப கூலா பேசுறீங்களே. டென்ஷனா இருக்கேங்கிறதுக்காக கத்தி பேச முடியுமா என்ன? நீங்க கத்த வேண்டாம், அட்லீஸ்ட் என்கிட்டயாவது என்னன்னு சொல்லலாம்ல. அத சொன்னா எல்லாருக்கும் வருத்தம் தான். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்றவங்களும் இருக்கலாம்ல. காலங்காத்தால விவாதம் பண்ற மூட்ல இருக்கீங்களா? நான் ஆர்கியூ பண்ணலங்க. அப்புறம் இங்க பாருங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியலங்க. தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாஸ் திட்டினாரா? ஏய், ஐம் சீரியஸ். நீங்க எதுக்காக சீரியஸ் ஆகணும்னு எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க என்னோட கலீக், என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட். இதை விட என்ன வேணும்? ஃப்ரெண்ட் ஆகணும். அதாவது உங்க பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டுனா அப்ப நீங்களும் என் ஃப்ரெண்டு தானே? சரி, ஃப்ரெண்ட். சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற எப்படி சொல்லணும்? சின்ன குழந்தை மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடணுமா? நான் அப்படி சொல்ல வரலங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வெறும் லஞ்ச் பாக்ஸை மட்டும் ஷேர் பண்ணா போதுமா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியும். இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? தெரிஞ்சா நான் எங்க கேட்க போறேன்? உங்க வீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். உங்க ஹெல்பிங் நேச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம், நீங்க மட்டும் எனக்காக எவ்வளவு செய்வீங்க? நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நான் வீட்டை விற்க போறேன். வாட்? இப்போதைக்கு என்னால இதை தான் செய்ய முடியும். நோ நோ, வீட்டை வித்துட்டு நீங்க எங்க போவீங்க? அதுவும் சிறிய வச்சுக்கிட்டு இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். எங்க சென்னையில எல்லாரும் சொந்த வீட்ல தான் இருக்காங்களா? யாரு எந்த வீட்ல இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு சொந்த வீடு. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு பல வீடு. சென்னையில தான் வாடகைக்கு நிறைய வீடு கிடைக்குதே. இல்லங்க, அது வந்து நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் இந்த வேலையை எப்பவோ செஞ்சு முடிச்சிருக்கணும். இந்த வீட்டை வித்துட்டு கடனை அடைச்சிட்டு வாடகை வீட்டுல நிம்மதியா இருந்திருக்கணும். பரவாயில்ல, விடுங்க. அக்கா, அக்கா, நான் கிளம்பிட்டேன்க்கா. இந்த புடவை நல்லா இருக்கா? அக்கா,
நாம எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. அக்கா, அபசகனமா கேக்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆர்வத்துல தான்க்கா நான் கேக்குறேன். இப்படி எந்த இடத்துல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுதான் அபசகுணத்தோட ஆரம்பம். அதுக்கு தான் நான் அப்படி இல்லாம இப்படி இல்லாம நடுத்தரமா இருக்கேன். வெரி பிராக்டிக்கல். ஆமா பார்கவி, வீட்ல எல்லாரும் கிளம்பணும்னு சொன்ன, ஆனா ராம் இன்னும் வரலையே. பார்கவி, இந்த வீட்ல உன் பேச்ச கேட்காதவன் கூட இருக்கானா? ஆச்சரியமா இருக்கே. என்ன பாரு, நீ எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் எதுக்காக கூப்பிட்டாலும் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்க எப்பவும் அவைலபிள் தான். ஆனா ராம் என்ன உங்கள மாதிரியா? அவன் ஆபீஸ்ல இருக்கான். அவனுக்கு நிறைய வேலை இருக்கும். வந்துருவான். ஆனா அவன் வர்ற மாதிரி தெரியலையே. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். வருவான். நான் சொன்னதுக்கு அப்புறம் வராம இருக்க மாட்டான். ஐ அம் ஷூர் he will come. பார்க்கலாம். இந்த பார்கவி என்ன சொன்னாலும் அத நீ கேட்டுதான் ஆகணும் ராம். ஹலோ. ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? இல்ல சார், சொல்லுங்க. அப்போ உடனே கிளம்பி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வாங்க. சார், நான் பேங்க் மேனேஜரை வர சொல்லியிருக்கேன். அவரோட அப்பாயின்மெண்ட் அவருக்கு ஈஸியா கிடைக்காது. நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி முடிச்சிடலாம். சார் நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். இங்க பாருங்க, அவர் வர்றதே பெரிய விஷயம். நீங்க நேர்ல வந்துட்டா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி. அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். வேற ஏற்பாடா? இங்க பாருங்க, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லியே ஆகணும். வீட்டை சீல் வச்சதுக்கு அப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உடனே கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வந்தா ரொம்ப நல்லது. இங்க பாருங்க சீதா, உங்களுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சரிங்க சார், நான் வரேன். சீக்கிரம் வாங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்த லஞ்சை சாப்பிட்ருங்க. லஞ்ச் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டா போதுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கஷ்டங்களை ஷேர் பண்றது நல்லது இல்லைங்க. பிரியா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் எப்போ வருவேன்னு தெரியாது. இந்த லஞ்சை நீ சாப்பிட்ற. வாவ், டெய்லி இந்த மாதிரி உன்னோட லஞ்ச் என் கைக்கு வரணும். இந்த பாக்ஸால எங்க 2 பேரோட பாண்டிங் நல்லா இருக்கு. சித்தி, நான் அப்பு, சாரி. நீ பிஸியா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த கூட நீ மறந்திருக்க மாட்டேன்னு தெரியும். ஒருவேளை ஒர்க் டென்ஷன்ல நீ இத மறந்துடுவியோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதுக்குதான் ஒரு சின்ன ரிமைண்டர் கால் கொடுத்தேன், அவ்வளவுதான். சித்தி, நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். நீங்க கால் பண்ணது நல்லதா போச்சு. பொய் சொல்லாத. நான் உனக்கு ஃபோன் பண்ணதுனால என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நீ இப்படிலாம் பேசுற? இதுவே உன் வயசுல இருக்கிற வேற யாராவதா இருந்தா இந்த விஷயத்த மறந்துருக்கலாம். ஆனா என்னோட ராம் எப்படி மறப்பான்? எனக்கு தெரியும், ஏற்கனவே நீ கிளம்பி வந்துகிட்டு இருப்பேன்னு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துரு. சரி சித்தி. வந்துடுவான். அப்படின்னா எல்லாரும் கிளம்பலாமா? எல்லாரும் ரெடியா இருந்தா கிளம்பலாம். நான் ரெடி.
அக்கா எல்லாரும் ரெடியா இருக்காங்க. உனக்கு என்னாச்சு சாதனா? திடீர்னு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அது அது ராம் வரான்லக்கா, அதனாலதான். நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் வெளியில வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆனா ராம் இன்னும் வரலையே. அட வந்துட்டான் பாரு. ஹாய் ராமா. ஹாய் சித்தி. ஹாய் சித்தப்பா. ஹாய் ராம். தாத்தா. அப்போ ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே? யா சித்தி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டேய் அசோக் எங்கடா? அவன் அங்க இருந்து ஆபீஸ பாத்துக்கணும்ல. ஆமா ஆமா. யாரு? அசோக்க பத்தி பேசிக்கிறீங்களா? மாமா, நாம எல்லாரும் ஒன்னா குடும்பமா இங்க வந்திருக்கும் போது அவனும் இங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா? சித்தி, சத்யா சித்தப்பா எங்க? அங்க இருக்காரு ராம். கூப்பிடவா? வேணாம் சித்தி, நானே போய் கூட்டிட்டு வரேன், இருங்க. ராம், நான் அவரை வர சொல்லிருக்கேன். அவரே அப்புறமா வருவாரு. நீ சித்தப்பா உட்காரு. மட்டும் ஏன் அங்க இருக்கணும்? நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜஸ்ட் a minute. என்னையா தேடுறீங்க? சாரி, பயந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் சார் கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஐயோ, சாரி சீதா, சைலண்ட்ல இருக்கு. சீதா ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க, எங்க உட்காரலாம். சார், பேங்க்ல இருந்து வராங்கன்னு சொன்னீங்களே. அவங்கள வர சொல்லியாச்சு, அவங்க டைம்க்கு வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. ரிலாக்ஸா. தங்கம், இந்த கோலி போர்டை வச்சு விளையாடிக்கிட்டு அதுக்குள்ளேயும் தாத்தா வந்து உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. நான் ஒரு 5 நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சு பாட்டி? உடம்பு சரியில்லையா? ஆமா தங்கம், எனக்கு இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப தலைவலிக்குதும்மா. தாத்தா தலைவலி தைலம் வாங்கிட்டு வரேன்னு போனாரு. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். பாட்டி, உங்களுக்கு ஜுரம் இருக்கான்னு பாக்குறேன். பாட்டி, உடம்பு சூடா இருக்கு. எவ்வளோ அன்பு காட்டுறம்மா, அப்படியே உன் அம்மா மாதிரி. பேசாம கண்ணை மூடிட்டு படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் தூங்குறேன். சரி பாட்டி.
9 10. யார் பாப்பா நீ? நான் சரி எஸ்ஐ ஆர்ஏ எஸ் கேபிட்டல். என்ன வேணும் உனக்கு? எங்க சாந்தம்மாக்கு தலைவலிக்குதா, பாம் கொடுங்க. சின்னதில்ல பெருசுதான் இருக்கு. இந்தா. எவ்வளவு இது? இது 56 ரூபாய். 56 ரூபாவா? நீ எவ்வளவு இருக்குன்னு நினைச்ச? இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீமே 20 ரூபாய் தான். இந்த சின்ன பாம்க்கு இவ்ளோ விலையா? நான் தர மாட்டேன். ஏமாத்த பாக்குறீங்களா என்ன? சீதாம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்றேன் இரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் காய்கறி வாங்கும்போது எனக்கு கம்மி விலையில தான் தருவாங்க. என்னால இதுதான் முடியும். ஏய் 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 ஏய். போ போ. நான் உங்க அம்மா கிட்டே காசு வாங்கிக்கிறேன். ஒன் மோர் ப்ளீஸ். சத்யா சித்தப்பா. ராமா. என்ன சித்தப்பா இதெல்லாம்? நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் இங்க இருக்கீங்க? வெரி பேடா. ராமா, ஒருத்தனால எப்ப சந்தோஷமா சிரிக்க முடியும் தெரியுமா? மனசளவுல அவன் நல்லவனா மாறும்போது மட்டும்தான். கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஆனா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும். சாதனா, ராம் கூப்பிட்டும் அவர் வரலன்னு நினைக்கிறேன். போ, நீயே போய் அவரை கூட்டிட்டு வா. என் மனசுல இருக்கிற உண்மை எனக்குள்ளேயே அப்படியே அழிஞ்சு போகட்டும். ராமா, அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஆன மாதிரி உனக்கு நான் ஆக விட மாட்டேன்டா. நான் இருக்கிறதே உனக்காக தான். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராமோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நம்ம ராம்க்கு என்ன ஆக போகுது? நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை நான் போன்னு சொன்னல, திரும்ப எதுக்கு இங்க வந்த? தாத்தா, சத்யா சித்தப்பாவை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தண்ணியில நீந்திர மீனை கட்டுப்படுத்த முடியாது. நீ எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். நீ வாம்மா, வந்து உட்காரு. மாமா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? உன் இஷ்டம் போல ஆர்டர் பண்ணுவா. இவன் இங்க சாப்பிட வந்த மாதிரி தெரியல. இவளோட பிளான் என்னவா இருக்கும்? பாட்டி, இப்ப தலைவலி குறைஞ்சிருக்கா? என்னம்மா தடவிக்கிட்டு இருக்க? மேஜிக் பாம். இப்ப பாட்டியோட தலைவலி மாயமாக போகுது. இத எங்க இருந்துமா கொண்டு வந்த? நானே வாங்கிட்டு வந்தேன். நீ எதுக்குமா போய் வாங்கிட்டு வந்த? நீங்க பேசாம படுத்துக்கோங்க பாட்டி. பேத்தி சொன்னா கேட்க மாட்டியா? என் பட்டு தங்கம், உன்னோட அம்மாவோட குணம் உனக்கு அப்படியே இருக்குமா. நீ பக்கத்துல இருந்தா என்னோட எல்லா வலியும் மறந்து போயிடுமா. அது என்ன தெரியுமா? சிரிக்க மேஜிக் தெரியும். என்னடி சாந்தா, என்னாச்சு? எதுக்கு இந்த நேரத்துல படுத்துட்டு இருக்க? ஐயோ, போயும் போயும் உங்ககிட்ட தலைவலின்னு சொன்ன பாருங்க, எனக்கு புத்தியே இல்ல. தலைவலியா? தலைவலி தைலம் வாங்கிட்டு வரட்டா? என் கஷ்ட காலம். தைலம் வாங்கிட்டு வரேன்னு தானே போனீங்க. நீங்க ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம். உங்களுக்கு முன்னாடியே என் செல்லக்குட்டி போய் வாங்கிட்டு வந்துட்டா. தாத்தா, இப்ப
இப்பெல்லாம் உனக்கு எல்லாமே மறந்து போயிடுதுல. நீயாவது புரியுற மாதிரி சொல்லு. உன் தாத்தாவுக்கு நான் சொன்னாதான் கோவம் வரும். பாட்டியும் பேத்தியும் சேர்ந்துட்டு என்ன குறை சொல்றீங்களா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் மத்தியானம் தாங்கிறதும் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்கு. வா சீக்கிரமா கிளம்பு, போலாம். நேரமாகுதுல்ல? பாய் பாட்டி, பத்திரமா இரு. நல்லா படுத்து தூங்கு. நீ கூட பத்திரமா போயிட்டு வாமா. ஃப்ரைட் ரைஸ். சீதா, நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. உங்க பின்னாடி ஹீரோ இருக்கான்.